பின்வரும் விடுகதைக்கான விடையினை எழுதுக. கவனியுங்கள், பின்வரும் விடுகதைக்கான விடையினை எழுதுக. எங்களோட தமிழ் மொழியில இருக்கிற சுவாரஸ்யமான விடயங்களில ஒன்று விடுகதை. அவதானியங்கள், அது தமிழ் பாடப்பகுதிகளிலும் இருக்கு. முட்டையிடம் அடை காக்க தெரியாது, கூட்டிலே குடியிருக்கும் கூடு கட்ட தெரியாது, அது என்ன? முட்டையிடம் அடை காக்க தெரியாது, கூட்டிலே குடியிருக்கும் கூடு கட்ட தெரியாது, அது என்ன? அவதானியங்கள், இதுக்கு விடை குயில். முட்டையிடும் ஆனா அழகாக்க தெரியாது. இதுல உங்களுக்கு அறிவியலான ஒரு உண்மையான விஷயத்த சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னா, குயில் எப்பவுமே ஒரு கொஞ்சமும் பொறுமை குறைவான ஒரு பறவை. என்னன்னு சொன்னா, கூடுகளில இருந்து அடை காத்து குஞ்சு பொறிச்சு அவ்வளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஆள். அதனால எந்த நாளும் ஆண் குயிலோடையே சோடி சேர்ந்து வாழுகிற ஒரு பறவை. அதனால அவளுக்கு அவ்வளவு பொறுமையாக இருந்து முட்டை போட்டு கூடு கட்டி அடை காக்க தெரியாது. காகம் தனக்கு யூஸ் பண்ணி போட்டு பாவனை இல்லாம விட்ட வெறும் கூடுகளில தான் வாழ்க்கையை நடத்தி தங்கி இருப்பா. மற்றது முட்டையிடுற நேரம் காகமும் முட்டை போடுற காலமும் குயில் முட்டை போடுற காலமும் சேம் டைமா இருக்கிறதால உடனே என்ன செய்வா, காகம் தன்னுடைய முட்டைகளை விட்டுட்டு அடை காக்க வேண்டிய வெளியில போகல டக்குன்னு ஓடி வந்து டக்குன்னு ஒரடியா 3-4 முட்டைகளை விட்டுட்டு போயிடுவான். குயிலின் சுபாவம் இதுதான். அவ்வளவுக்கு பொறுமை காக்க தெரியாத ஒரு பறவை. கூடுகட்ட தெரியாதுன்னு அவ பிஸி, நேரம் இல்லை. அதனாலதான் அவ இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். அப்ப தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. முட்டையிடம் அடை காக்க தெரியாது, கூட்டிலே குடியிருக்கும்னு சொன்னா நாட்ட கூட்டில காகம் பாவிச்சுட்டு அடகாத்து குஞ்சு பொறிச்சு எல்லாம் பறந்த கூடுகள் வறுமையான கூடுகள் மரத்துல இருக்கும் தானே, அதுகள்ல வாழுவான். கூடு கட்ட தெரியாது, அது என்ன? குயில். சோம்பேறி பறவை. ஒளி கொடுக்கும் விளக்கல்ல, ஒளி கொடுக்கும் விளக்கல்ல, சூடு கொடுக்கும் நெருப்பல்ல, அது என்ன? உங்களுக்கு டக்குன்னே தெரியும். ஒளி கொடுக்கும் விளக்கல்ல, சூடு கொடுக்கும் நெருப்பல்ல. நெருப்பும் இல்லை, விளக்கும் இல்லை, ஆனா ஒளி கொடுக்குது, சூடும் கொடுக்குது. அது என்ன? சூரியன். வால் உண்டு உயிரில்லை, அங்கும் இங்கும் பறப்பான், அவன் யார்? கவனியுங்கள், வால் இருக்கு, வால் உண்டு உயிர் இல்லை. உயிர் இல்லை என்று சொன்னா பறவைகள் உண்டு, அதுக்குள்ள வராது. ஓகே. அங்கும் இங்கும் பறப்பான், அவ பறக்கக்கூடிய ஆள். வாலும் இருக்கு, உயிரும் இல்லை, ஆனா பறக்கக்கூடிய ஆளா என்னவாக இருக்கும்? பட்டம். அவதானியங்கள், நீர் நிறைந்திருக்கும் நெற்றியிலே கண் இருக்கும். நீர் நிறைந்திருக்கும் நெற்றியிலே கண் இருக்கும், அது என்ன? நீர் நிறைந்திருக்கும் அந்த ஒரு பொருளுக்குள்ள தண்ணி இருக்குமா, நிறைய தண்ணி இருக்குமா, ஆனா அது இந்த நெற்றியிலே கண் இருக்கும். இந்த கேள்வியில 3 கண் இருக்கும் என்று போட வேணும், ஆனா போடப்படையில. நெற்றியிலே 3 கண் இருக்கும், அது என்ன? தேங்காய். தேங்காய்க்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? நீர் இருக்கும், நிறைய இளநீர் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அது நெற்றியிலே 3 கண் இருக்கும் என்றுதான் போட வேணும். அவை இதுல ஒரு கண்ணை மொட்டையா போட்டுட்டேன். ஓகே. பின்வரும் சொற்களின் எதிர்பார்ச்சொற்களை எழுதுக. பின்வரும் சொற்களின் எதிர்பார்ச்சொற்களை எழுதுக. கவனியுங்கள். மைத்துனன், மைத்துனி. என்ன சொல்ல வேணும்? மைத்துனி, மைத்துனி, மைத்துனி. புதல்வன், புதல்வி, புதல்வி, புதல்வி. திருடி, திருடன், திருடன், திருடன். நிபுணன், நிபுணி, நிபுணி, நிபுணன், நிபுணி. இந்த விஷயத்துல நிபுணத்துவமான ஆள் சொல்லுவோம், சர்ஜன், எக்ஸ்பர்ட் என்று சொல்லுவோம். சரியா? எக்ஸ்பர்ட் என்று சொல்லுவோம். நிபுணி பெண்ண நிபுணி என்று சொல்லுவோம். தமிழன், பாருங்கள், தமிழன், தமிழிச்சி, தமிழிச்சி, தமிழிச்சி. இடைச்சி, இடைச்சி, இடையன், இடையன், இடைச்சி, இடையன். பண்டிதன்,
பண்டிதை. இந்த நல்ல கற்றறிந்த பண்டிதர். கண்டதை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்டதை கற்றால் பண்டிதனாவான், கண்டதை தின்றால் பண்டியாவான் சொல்றாங்களோ. அவ பண்டிதன், பண்டிதை. பண்டிதை வேற, பண்டிகை வேற. பண்டிகை கொண்டாட்டம். ஒரு சின்ன எழுத்துல பெரிய அர்த்தமே புல வந்துடும், கவனம். வீராங்கனை. வீராங்கனை அடிக்கடி வார சொல்லுங்க பரீட்சையில. வீரன், வீராங்கனை. வீரன், வீராங்கனை. ஓகே. தானியங்கள் பாருங்கள். தரப்பட்ட பழமொழிகளின் கருத்தினை தெரிவு செய்க. தரப்பட்ட பழமொழிகளின் கருத்தினை தெரிவு செய்க. பழமொழிகள் எங்களோட தமிழ் மொழியில ஒரு பார்ட்ஸ், அதுவும் ஒரு பகுதியாக இருப்பது பழமொழிகள். நம்ம பழமொழிகளை பார்ப்போம் பாருங்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பழமொழிக்கு என்ன அர்த்தம்? ஒற்றுமை. வறுமையிலும் செம்மையாக வாழ். இது ரெண்டிலையும் எது சரி? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொன்னா ஒற்றுமையை தான் இந்த பழமொழி எங்களுக்கு குறித்து காட்டுகின்றது. ஒற்றுமை. ஒற்றுமையே பலம் என்பதைத்தான் எங்களுக்கு இந்த பழமொழி காட்டுகின்றது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. போதும் என்று சொன்னா அது ஒரு நிறைவை குறிப்பது. என்ன போதும் என்ற அர்த்தம் என்ன? நிறைவு. ஒரு நிறைவோட வாழுகிற மனம்தானம் பொன் செய்யும் மருந்து என்று சொல்லுவாங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. திருப்தியுடன் வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இதுல மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது, திருப்தியாக வாழ்ந்தால் அதே அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். பாருங்கள், திருப்தியுடன் வாழ வேண்டும் என்பதே சரியான விடை. திருப்தியுடன் வாழ வேண்டும், மன நிறைவு. அடுத்ததை பாருங்கள். குப்பையில் கிடைத்தாலும் குன்றுமணி மங்காது. குப்பையில் கிடைத்தாலும் குன்றுமணி மங்காது. இதுல பாருங்கள் சில விடயங்கள் என்ன? குப்பையில் இருக்கும் குன்றுமணி மங்காது, நட்புகள் என்றும் மங்குவதில்லை. குப்பையில இருந்தாலும் குன்றுமணி மங்காது என்ற அர்த்தத்துல தான் இந்த விளக்கமும் இருக்கு. இது இல்ல தவறான விடை. நட்புகள் என்றும் மங்காது. இதுல ஒரு விஷயம் பாருங்கள். குப்பையில குன்றுமணி, சாக்கடையில் சரித்திர சிலை. சாக்கடையில தேடி பார்த்து அகழ்வாராய்ச்சிக்கு கிளறைக்குள்ள அதுக்குள்ள இருந்து சரித்திர சிலை வருகிறது எங்களுக்கு. மற்றது சிப்பிக்குள்ள, இந்த கடலுக்குள்ள இருக்கிற எல்லா அரவிருக்கிற சிப்பிக்குள்ளதான் முத்து கூட இருக்கிறது. சிப்பிக்குள் முத்து, குப்பையில் குன்றுமணி, சாக்கடையில் சரித்திர சிலை என்பதெல்லாம் என்னத்துக்குள்ள வரும்? நட்புகள் என்றும் மங்குவதில்லை. கடலுக்குள்ள இருக்கிற சிப்பிக்குள்ளதான் இருந்தான்னு சொன்னாலும் முத்தின பவர் மங்கினதா? இல்லை. சாக்கடைக்குள்ள இருந்தாலும் அந்த சரித்திரமான சிற்பம் நூதன சாலையில என்ன செய்து இருந்து ஜொலிக்கும். அப்ப அதுவும் நட்புகள் என்றும் மங்குவதில்லை. குப்பையில் கிடைத்தாலும் குன்றுமணி மங்காது என்பதற்கு ஒத்த கருத்து என்ன கருத்து? நட்புகள் என்றும் மங்குவதில்லை. ஓகே, அடுத்ததை பாருங்கள். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். அம்மியை பற்றி இன்னும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். என்ன சொல்லுவாங்க? ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் சொல்லுவீங்க. அது ஒரு காற்று. இது என்ன அர்த்தம்? அடிக்கு மேல் அடி அடித்தால் அம்மியும் நகர். அம்மி ஒரு நகர்த்த முடியாத ஒரு பலம் நிறைஞ்ச ஒரு பாரமான பொருள். அதையே அடிக்கு மேல் அடி அடிச்சால் அந்த அம்மி கூட நகரக்கூடும் சொன்னால் எங்களோட முயற்சியை தான் இந்த பழமொழி எங்களுக்கு காட்டுகிறது. விடாமுயற்சி பலன் தரும். விடாமுயற்சி பலன் தரும். வீண் முயற்சி இது தவறான விடை. விடாமுயற்சி பலன் தரும் என்பதே சரியான விடை. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? காற்று இருக்கும் போதே தூற்றிக்கொள் சொன்னா, இப்ப நாங்கள் மழை காலம் பொருட்களை தூற்ற முடியுமோ? இல்லை. காற்று இருக்கேக்க தூற்றினா தான் அந்த பொருட்கள் எங்களுக்கு நல்லதா கிடைக்கும். உடன் அழிவு. சந்தர்ப்பங்களை தவற விடக்கூடாது. குட் சான்ஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சா அதை மிஸ் பண்ணக்கூடாது என்பதைத்தான் இந்த பழமொழி எங்களுக்கு எடுத்து கூறுகிறது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொன்னால் சந்தர்ப்பங்களை தவற விடக்கூடாது. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை பலமாக பற்றி பிடிக்கணும். வாய்ப்பு வரும் வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இல்லை. வாழ்க்கை என்றது கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வது. அதுதான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அரசன் எவ்வழி, குடிகள் அவ்வழி. பாருங்கள், அரசன் எவ்வழி, குடிகள் அவ்வழி.
அரசன் எவ்வளியோ குடிகளும் அவ்வளியே என்றும் ஒரு சொல்வார்கள். அரசன் எவ்வளி குடிகள் அவ்வளி என்று சொல்லுவாங்க. அப்போ அரசன் முன்னுக்கு போற எறும்பு சரியான ரைக்கில போனாதான் பின்னால போற எறும்புகளும் அதே வழியில போகும். முன்னால போன எறும்பு சொத்திக்கு போச்சோ பின்னால வர எறும்புகளும் இப்படி சொத்திக்கு தான் போகும். அப்ப இதுக்கு என்ன இது அர்த்தம்? காலம் மாறி மாறி வரும். இது இல்லை, முன்மாதிரி. என்ன முன்மாதிரி? ஒரு முன்னுக்கு வழிகாட்டுற மாதிரி ஒரு முன்மாதிரியாக இருந்தால் இருக்க வேண்டும் என்பதையே இந்த பழமொழி எங்களுக்கு உணர்த்தி நிற்கின்றது. பின்வரும் வாக்கியங்களில் உள்ள எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் என்பவற்றை இனங்கண்டு எழுதுக. கேள்வி என்ன? பின்வரும் வாக்கியங்களில் உள்ள எழுவாய் பயனிலை செயல்படு பொருள் என்பவற்றை இனங்கண்டு எழுதுக. அவதானியங்கள் பாருங்கள். கமக்காரன் தோட்டத்தில் உழுகிறான். அவதானியங்கள், கமக்காரன் தோட்டத்தில் உழுகிறான். உடனடியாக நீங்க இதுல எழுவாய் பயனிலை இதுல எதென்று கண்டுபிடிக்க போறோம். உங்களுக்கு தெரியும், வசனத்தின் இறுதியில் வருவது பயனிலை, அடுத்தது தொழிலை குறிக்கும் என்று சொல்லியும் தெரியும். ஆனா பெயர் பயனிலையும் வரும், அவதானிச்சு கொள்ளுங்க. இறுதியில் வரத டக்கண்டு யோசிக்காம நீங்க பயனிலை என்று சொல்லி எழுதுங்கள். உழுகின்றான், உழுகின்றான். நாங்க ஒரு கேள்வி ஒன்று போட போறோம். யார் உழுகின்றான் என்று கேள்வி போட்டீங்கன்னா அதுக்கான விடைதான் எழுவாய். யார் உழுகின்றான்? கமக்காரன். கமக்காரன். எதை உழுகின்றான்? அவதானியங்கள், எதை உழுகின்றான்? தோட்டத்தில். தோட்டத்தை. என்னத்தை? எதை உழுகிறான்? தோட்டத்தை. அப்ப தோட்டம் செய்யப்படும் பொருள் என்ன? தோட்டம். சரியா? அடுத்த கேள்வியை பாருங்கள். வெள்ளை பூனை பாலை குடித்தது. வெள்ளை பூனை பாலை குடித்தது. எழுவாய் பயனிலை செயற்படும் பொருள். யோசிக்காம எழுதவனும், கடைசியில வர்றது பயனிலை தான். குடித்தது. டக்குன்னு எழுதவனும். என்ன? குடித்தது. குடித்தது. எது குடித்தது? பூனை. எது குடித்தது? பூனை. அப்ப பூனை தான் எழுவாய் என்று வரும். உடனே ஒரு கேள்வி போட்டு பார்க்கணும். பூனை குடித்தது. அப்ப எது குடித்தது? பூனை குடித்தது. பூனை எதை குடித்தது என்ற ஒரு கேள்வியை போட்டு பார்க்கணும். எதை குடித்தது என்று சொல்லி கேட்டால் பாலை. என்ன எழுதணும்? பாலை. பாலை. அவதானியங்கள். அடுத்ததை பாருங்கள். தரன் அழகான ஓவியம் வரைந்தான். தரன் அழகான ஓவியம் வரைந்தான். எழுவாய் பயனிலை செயற்படு பொருள். செயற்படு பொருள். அவதானியங்கள், யோசிக்காம எழுத வேண்டியது எது? நாங்கள் பயனிலை எழுத போறோம். என்ன? வரைந்தான். வரைந்தான். யார் வரைந்தான்? தரன் வரைந்தான். அப்ப தரன் தான் என்னவா வரும்? எழுவாய். யார் என்ற ஒரு கேள்வியை போடுங்கள், அதற்கான விடைதான் எழுவாய். தரன் எதை வரைந்தான்? ஓவியம் வரைந்தான். அப்ப ஓவியம் என்பது செய்யப்படு பொருள். ஓவியம். ஓகே. நீங்கள் தரப்பட்ட சொற்களுக்கான மரபு பெயர்களை எழுதுக. தரப்பட்ட சொற்களுக்கான மரபு பெயர்களை எழுதுக. கட்டட வேலை செய்பவன். கட்டட வேலை செய்பவன் என்ன சொல்? மேசன். என்ன சொல்? மேசன். மேசன் ஒரு ஆங்கில சொல் பதமாக இருப்பதால, ஆங்கில சொல்லிலிருந்து எங்களுக்கு தெரிவுபட்ட சொல்லாக வந்ததுனால அதற்குரிய இன்னும் ஒரு தமிழ் சொல் இருக்கு, கொத்தனார். ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, கொத்தனார். இரண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கொண்டால் ஓகே. கட்டட வேலை செய்பவன் மேசன், கொத்தனார். யானை செலுத்துபவன். அடுத்தது யாரு? யானை செலுத்துபவன் பாகன். யானை பாகன் என்று கதைப்போம். யானை பாகன் ஒரு அங்குசம் வச்சிருப்பார், ஒரு ஊசி மாதிரி. அதை வச்சுதான் யானையை கைட் பண்ணி கொண்டே நிற்பார். யானை செலுத்துபவன் பாகன். குதிரையின் மலம் இலத்தி. இலத்தி. குதிரையின் மலம், யானையின் மலங்களை இலத்தி என்று சொல்லுவோம், விட்டு என்று சொல்லுவோம். இது குதிரையின் இலத்தி. இலத்தி. மாட்டின் சாணம் என்று சொல்ற மாதிரி இது குதிரையின் மலத்தை இலத்தி என்று சொல்லுவோம். தேர் செலுத்துபவன். தேர் உங்களுக்கு தெரியும் தானே, முந்தின காலத்துல வாகனங்கள், இப்ப தயாரிக்கப்பட்ட கார் வாகனங்களுக்கு முன்பு இருந்தது என்ன? மாட்டு வண்டில், குதிரை வண்டில், யானை வண்டி அப்படின்னு சொல்லி அதுகளைத்தான் தேர் என்று சொல்லுவோம். அரசர்கள் அந்த தேரைத்தான் பயன்படுத்தினார்கள்.
அப்ப தேர் செலுத்துபவர்களை என்னன்னு சொல்லுவோம்? மீகாமன். மீ கா ம இன். மீகாமன். தேர் செலுத்துபவன் மீகாமன். ஓகே.